வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்திக்கு போலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, உங்களோட ஸ்டாலின் முகாம் உங்க ஊர்ல எங்க நடக்குது? அது மட்டும் இல்லாம, உங்களோட ஸ்டாலின் முகாம்ல எந்த சேவைக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா? இல்லையா? இதெல்லாம் எப்படி ஆன்லைன்ல செக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ கலைகளே உடைய சரித்திரம் படை. வாங்க இதெல்லாம் எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு Google Chrome ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில மேல பாருங்க சர்ச் ஆர் டைப் யுஆர்எல்னு இருக்கும். அதில உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் கவர்ன்மென்ட் டாட் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அத கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வாங்க உங்க ஊர்ல முகாம் எப்ப நடைபெறும்னு பார்க்கலாம். முகாம்களின் விவரம் அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில உங்க மாவட்டம், முகாம் நடைபெறும் தேதி, அந்த அட்டவணை குடுத்துருப்பாங்க. அட்டவணையில பதிவிறக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம், இன்னைக்கு உங்க ஊர்ல முகாம் எங்க நடைபெறுதுன்னு பிளேஸ்லாம் குடுத்துருப்பாங்க. இதில செக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டு வாங்க. உங்க ஊர்ல என்னைக்கு நடைபெறுதோ அன்னைக்கு போய் நீங்க வந்து பயணிச்சுக்கலாம். அடுத்து வாங்க. எந்தெந்த சேவைக்கு நீங்க வந்து எலிஜிபிளா அதுக்கெல்லாம் என்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம் அடுத்து. அடுத்து பேக் வந்துருங்க. ஹோம் பேஜ் வாங்க. ஹோம் பேஜ் கீழ வாங்க. கீழ பாருங்க. துறைகள், சேவைகள்னு குடுத்துருப்பாங்க. கீழ பாருங்க. அனைத்து துறைகளும் பாருங்கன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க நகர்ப்புற சேவைகள், ஊரக சேவைகள் இருக்கும். நீங்க ஊரகமா இருந்தா ஊரக சேவைக்கு கிளிக் பண்ணுங்க. நகர்ப்புறமா இருந்தா நகர்ப்புற சேவை கிளிக் பண்ணுங்க. நான் ஊரகம் செலக்ட் பண்றேன். அத செலக்ட் பண்ண உடனே இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் வந்து பட்டா ரிலேட்டடா ஏதோ ஒண்ணு சேவை பெறணும்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைன்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க பட்டா மாற்றம் செய்ய, உட்பிரிவு மாற்றம், பெயர் திருத்தம், நில அளவீடு அதுக்கெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு குடுத்துருக்காங்க. இப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது எனக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வேணும். அதுக்கு வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அத செலக்ட் பண்றேன். அத செலக்ட் பண்ண உடனே இதே மாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு பாருங்க தகுதிகள்லாம் குடுத்துருக்காங்க. தகுதிகள் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணாலும் குடுத்துருக்காங்க. இப்படிதான் வந்து செக் பண்ணணும். உங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு துறையில சேவை பெறணும்னா, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கங்க. அது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு. ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வேணும்னா பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட்ல வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பத்தி டீடெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.